ஏங்க, என்னங்க ஆச்சு? உங்களை யார் இப்படி அடிச்சது? வேற யாரு? உன்னோட பையல் போல தான் இருப்பாங்க. ஏச்சா என்ன சொல்றீங்க? என்னோட பையல் போல? அது நம்ம பையங்கங்க. அவங்க என்னைக்குமே உங்களை அடிக்கிற அளவுக்குலாம் வரமாட்டாங்க. வேற யாருமா எனக்கு எதிரின்னு இருக்கா சொல்லு. கண்டிப்பா நம்மளோட பசங்க இப்படி பண்ணவே மாட்டாங்க. ஆனா அடிக்க வரவங்க ஃபுல்லும் ஆதி சார் சொன்னாரு, ஆதி சார் சொன்னாருன்னு நம்ம சொல்லிட்டு அடிச்சாங்க. கண்டிப்பா ஆதி அப்படி பண்ணவே மாட்டான். அப்ப நான் போய் சொல்றேனம்மா, என்னைய நம்ப மாட்டியா நீனு? நான் ஆதிட்ட போய் கேட்குறேன். வேண்டாமா, அவன் பேரை சொல்லாத. அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இப்ப போய் கேட்டாவே மறுபடியும் நீ ஏதாச்சும் பண்ணிட்டான்னா? அப்படிலாம் சொல்லாதீங்க. உனக்கு நான் முக்கியமா இல்ல பசங்க முக்கியமா? ஏங்க இப்படிலாம் கேட்குறீங்க? கம்பெனியில் உன்னோட ஷேர்ஸ் இருக்கலாமா, அதை எடுத்துட்டு நீ என்கிட்டே வந்துருமா. நம்ம 2 பேரும் தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாமா. இனிமேல் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். பசங்களை விட்டுட்டு இனியால? பசங்களுக்குன்னு தனியாக லைஃப் வந்துருச்சுலாமா. அவங்க ஒய்ஃப் கூட அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம 2 பேரும் இனிமேலாச்சும் சந்தோஷமா இருக்கலாமா. வயசானதுக்கு அப்புறம் தான் என்னோட தப்புலாம் எனக்கு புரியுது. இப்போ பாரு, யாரும் இல்லாத அனாதை மாதிரி ஹாஸ்பிட்டலில் தனியாக படுத்து கிடக்கேம்மா. ப்ளீஸ்மா, என் கூடயே வந்துரு. வருவல்லாமா எனக்காக? நீ நான் சந்தோஷமா வாழலாமா? யோசிச்சு சொல்றேங்க. சீக்கிரம் யோசிச்சு சொல்லுமா. நான் சாகுறதுக்குள்ள. என்னங்க சாகுறது அது இதுன்னு பேசுறீங்க? நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழுவோங்க. ஆதி தான் உங்களை அடிக்க ஆள் அனுப்பிச்சான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஆதியை நான் சும்மா விட மாட்டேங்க. என் கூடயே இருக்கியம்மா. எனக்கு தனியா இருக்கவே பயமா இருக்குமா. யாராச்சும் வந்து அடிச்சிருவாங்களோ இல்ல என்னை கொன்னுருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. நீங்க தூங்குங்க. நீங்க தூங்குற தண்டி நான் உங்க கூடயே இருக்கிறேன். என்னை விட்டு போயிடாதம்மா. போக மாட்டேங்க. நீங்க தூங்குங்க, எதுவும் யோசிக்காம. தூங்கிட்டாரா? நம்ம போய் ஆதியை பார்த்து கேட்போம். ஆதி, நீ தான் இப்படி பண்ணேன்னு தெரிஞ்சா என்னைக்குமே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என்னங்க, சொல்ற மாதிரி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேம்மா. இவ கண்டிப்பா என்னோட வழிக்கு வந்துருவா. வரவுல ஷேர்ஸையும் எடுத்துட்டு தான் வர சொல்லியிருக்கேன். அந்த ஷேர்ஸ் மட்டும் நம்ம கையில வரட்டும். அப்புறம் என்ன, நீங்க தான் ராஜா, நான் தான் ராணி. இவன் ஒரு நாளை கூட சொல்ற டைமுக்கு வரவே மாட்டான் போல. அப்படி என்னதான் பண்ணுவான்? ஏய் ஹாய் டி. ஏய் சுஜி, எப்படி இருக்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. நாங்களாம் நல்லா தான் இருக்கோம் மேடம். நாங்களாம் ஃப்ரீ தான். நீங்கள் தான் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போட்டாலும் பிஸின்னு சொல்கிறீங்களே. சரி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? அர்ஜுனுக்காக தான். என்னடி, நேற்று நைட்டு தான் பார்ட்டிக்கு போனீங்க, இப்போ என்னன்னா காலையிலே மீட் பண்ண வந்திருக்கீங்க. அவ்வளோ பாசமா என்ன? என்னது பார்ட்டிக்கா? புரியலையே. ஆமா, நேற்று பிரவீனோட பார்ட்டில நான் அர்ஜுனையும் உன்னையும் பார்த்தனே. உன் கூட தானே அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. நீ வேற யாரையாச்சும் பார்த்துருப்ப. கண்டிப்பா இல்லாத அர்ஜுன் தான். எனக்கு அர்ஜுனை தெரியாதா என்ன? நீ நம்பலன்னா அந்த போட்டோஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஷேர் பண்ணி விடுறேன், சரியா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். இவ வேற யாரையாச்சும் பார்த்து சொல்லுவா. கண்ணாடி பக்கத்துல இருக்க ஆளே தெரியாதா இவளுக்கு தூரத்துல இருக்க அர்ஜுன் தெரிஞ்சிச்சா. நம்ம இல்லாம அர்ஜுன் பாட்டிக்கு போவானா? நம்மளே மும்பை பிசினஸ் விஷயமா போயிட்டு இப்பதான் அவனை மீட் பண்ண வரோம். என்ன மேடம், நான் வர்றது கூட தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஜூன், நேற்று நைட்டு எங்க இருந்த? நான் தான் சொன்னேன்ல, ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருந்தேன். தான் எங்க? எங்கேயும் இல்லம்மா, ஒரு பார்ட்னர் வீட்டுக்கு போயிருந்தேன். சரியா? பாட்டிக்கு எங்கேயும் போனியா? இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சொல்லு அர்ஜுன். இல்லம்மா. உன்னை நான் நம்புறேன். சரிடி, உனக்கு பிசினஸ் ட்ரிப்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. இன்னும் 1 வீக்ல உன்னோட பர்த்டே வருதுல, அதுக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன சர்ப்ரைஸோ? சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? இதுக்கு தான் என்னைய கூப்பிட்டியா? ஏய், கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்டா. நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? இல்லம்மா, வேலை இருக்கு. அந்த வேலையெல்லாம் முடிச்சா தானே நம்ம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லும் நான் உன் கூட தான் இருக்க போறேன். சரிடா, மிஸ் யூ. சரிடி, நான் போயிட்டு வரேன். பாய். என்னோட அர்ஜுன் என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். தேவையில்லாம அவனை சந்தேகப்படக்கூடாது. அவன் நம்மக்கிட்ட சும்மா தானே கேட்டான், உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என் நேம்க்கு எழுதி கொடுத்துருவியான்ட்டு. எழுதிட்டேன் அர்ஜுன். அது ரெடியாகி உன்னோட பர்த்டே அன்னைக்கு வந்துடும். அப்போ எல்லாமே உனக்கு தான். எனக்கு நீ மட்டும் போதும் லைஃப்லாம். அப்பா, நான் சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாம்மா, இந்த நேரத்துக்கு அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்திருப்பான். எல்லாமே நம்ம பிளான் படி தாம்மா போயிட்டு இருக்கு. அடியாட்கள் அவனை அடிக்கும்போது ஆதி தான் அனுப்புனாருன்னு சொன்னாங்களா? ஆமாம்மா, சொல்லிட்டாங்க. ஆனா எதுக்குமா இதெல்லாம் இப்போ? மோனி அப்பா அம்மாவை கொன்னதே அவன் தான். ஆனால் இவ்வளோ நாள் அத்தை தான் பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அத்தைக்கு தெரியும் அவன் தான் பண்ணான்னு சொல்லி. அப்படி இருந்தும் அவனை காப்பாற்றிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க மேலே வச்ச காதல் தான்ப்பா. அதை வச்சு அவன் ரொம்ப விளையாண்டுட்டு இருக்கான். அத்தைக்கிட்ட அப்பப்போ காசு கேட்குறதுன்ட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கான்ப்பா. இப்போ ஆதி தான் அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அத்தைக்கிட்ட கண்டிப்பாக அவன் சொல்லியிருப்பான். அந்த நேரத்துக்கு அத்தை வீட்டில் வந்து ஆதிக்கிட்ட சண்டை போடுவாங்க. ஆதியும்
என்னைய காப்பாத்துறதுக்காக கண்டிப்பாக நான் தாம்மா பண்ணேன்னு ஒத்துப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அத்தை ஆட்டோமேட்டிக்காக வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. அப்படி வீட்டை விட்டு வெளில போச்சுன்னா அவனாச்சு அத்தைக்கு அவனோட சுயரூபம் கொஞ்சமாச்சும் தெரியும்லப்பா. அத்தை டோட்டலி அவனை வெறுத்துட்டாங்கன்னா அவனை பிடிச்சி உள்ளே போட்டுற வேண்டியதான். இதனால என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டுனா அவன் சரியான துட்டு கொட்டிமா. காசுக்காக என்னனாலும் பண்ணுவான். அவன் தங்கச்சி ஏதாச்சும் பண்ணிட்டான்னா என்னைய நம்புங்கப்பா, அத்தைக்கு எதுவும் ஆகாது. இருந்தாலும் பயமா இருக்குமா. அப்பா என்னைய நம்புங்க, அங்கே நம்மளோட ஆட்கள்லாம் இருக்காங்க, அத்தைக்கு ஃபுல் பாதுகாப்பாக இருப்பாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. சரிம்மா. என்னோட ஸ்பை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அத்தை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு, இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்கன்ட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா. அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். சரிம்மா. இதெல்லாம் நீ யாருக்காக பண்ற? மோனிக்காக மட்டும்தான்ப்பா. அவள் சந்தோஷமாவே இல்லை, அவள் மாசமாக இருக்கா. இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை கொண்டவங்கள எப்படியாச்சும் போலீஸ்ட்டு ஒப்படைச்சி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு அவள் காத்துட்ருக்காப்பா. அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பண்ணாதான் அவள் ஃபுல் சந்தோஷமாவா. சரிம்மா, நீ போ. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? நம்ம ஆட்கள் பார்த்துப்பாங்க. சரிப்பா.